பாடல்கள் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு? பிஜிஎம்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? பிஜிஎம் சூப்பர். ஏன்னா லிரிக்ஸையே தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. கதை வந்து தாய்மை உள்ள, அதான் தாய்மையை இப்ப காட்டியிருக்காங்க. ஒரு குழந்தைய கொல்ல வர பேய்கிட்ட இருந்து ஒரு தாய் காட்டுது. அதான் தாய் வந்து பிள்ளைய பெக்கலாம், அந்த பேயே வந்து பிள்ளைய காக்குது. அப்ப அது தெய்வத்துக்கும் மேல ஆயிடுது இல்லையா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் சின்ன கண்டென்ட். 2 பேர் ஒரே ஜாதத்துல இறந்துடுறாங்க. 3வது குழந்தைய கொல்ல வருது. புருஷனே கொல்ல வரப்ப அந்த தாய் வந்து காப்பாத்துறாங்க. கடைசி 10 நிமிஷத்துல பாட்டை போட்டு சுந்தரனை மேட்ரு முடிச்சிட்டாரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓரளவுக்கு நல்ல ஒரு காமெடி மூவி தான். ரொம்பலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேணாம். அதே ஜானர், அதே 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 அரமனை, அதே ஒரு பேய், அதே ஒரு சைடு எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கு. முஞ்சி போனா பேயை வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டா காமிக்கிறாங்க. அது கூட நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஹாரர்ன்றதை விட நல்ல ஃபேண்டசி நான் ஃபீல் பண்ணேன். நல்ல ஃபேண்டசியா இருந்தது. சாங்ஸ் ஓகே, பேக்ரவுண்ட் நல்லாவே இருந்தது. எப்பயும் ஃபர்ஸ்ட் 3 பார்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். சுந்தர்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகும். முக்கியமா வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்கிங், ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க் உண்மையிலேயே வந்து ரொம்ப நம்ம வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க வேணாம். பட் ஆனா இருக்கிறது என்ன இருக்கோ அது நல்லா இருக்கு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா படம் பார்க்க விட மாட்டாங்க. ரொம்ப எரிச்சல் தருவாங்க. அந்த அம்மா ஆடுறது போல அவங்க ஆடுறாங்க. அதுதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. மற்றபடி ஓகே, படம் எல்லாமே நல்லா இருக்கு. சின்னசி நல்லா பண்ணிருக்காரு. எந்த மாதிரி நகருது? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவு விஎஃப்எக்ஸ்ல பூந்து விளையாடி இருக்காரு. அதனால படம் ஓடும். இந்த சும்மா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு குரங்கு வந்துருது. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் அள்ளு விடுது. கொஞ்சம் லைட்டா பயமுறுத்துறாங்க. வேற ஆனா கிட்ஸுக்கு பயமா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு லைட்டா அப்பப்போ. மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஒரு 1 டைம் ஆச்சு மூவி. ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. தாய்மை தான். அம்மா குழந்தை தாய்மையை உயர்த்தி காட்டியிருக்காங்க. அவங்க அம்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுதான் கண்டென்ட்டே. அதான் கண்டென்ட்டே. அதான் வாய்தா இல்லாத வக்கீல், வாயிலே போடுற வக்கீல். அவ்வளவுதான். கெட்டதா சொன்னதா வாயிலே போடுவாரு. வாய்தா இல்லாத வக்கீல் சுந்தரனை 10 நிமிஷத்துல அவங்க போட்ட காசு எடுத்துருவாங்க. ஒன்னும் லாஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அரண்மனைக்கு வந்து இவரு இப்ப பாதின்றதால பிஜிஎம்லாம் செம்மையா இருந்தது. நல்லாவே போட்டிருந்தாரு. பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் கிளைமேக்ஸ்ல வந்துச்சு. அதுக்கு இடையில ஒரு பாட்டு வந்துச்சு. அது ஒன்றும் பாட்டு மாதிரி இல்ல. யோகி பாபுவோட காமெடி எப்படி? யோகி பாபுவோட வீட்டி கணேசன் அண்ணன் முந்திட்டாரு. ஓகேவா? காமெடியில செம்ம காமெடி. 3 பேர் 4 பேர் காமெடி சூப்பரா பண்ணிட்டாங்க. சர்லாக்கா, சேஷு, அப்புறம் யோகி பாபு, வீட்டி கணேஷ். காமெடி ஓகே சார். காமெடி ஓகே. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி பழைய அளவுக்கு இல்ல. ஏன்னா இதுல யோகி பாபு அவங்க காமெடி ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அரண்மனை 1, 2ல இருந்த மாதிரி. ஏன்னா அதில் விவேக், சூரியலாம் இருப்பாங்க பழைய பாட்டில். இதில் அந்த அளவுக்கு இல்லை. விஎஃப்எக்ஸ்க்காக படம் நல்லா செம்மையா ரொம்ப பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடியன்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் சுந்தர்சி படம்னா ஒரு 10 காமெடியன் இருப்பாங்க. அந்த 10 காமெடியன் சிரிப்பாங்க. பட் இந்த இடத்துல காமெடியன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பயங்கரமா சிரிச்சாங்கன்னா அப்படி இல்லை. யோகி பாபு காமெடிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. யோகி பாபு மட்டுமே காமெடி பண்ணா யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருந்தாதான், டீம் இருந்தாதான் கண்டிப்பா சிரிப்பாங்க. அது இன்னும் காமெடியன்ஸ் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. விஜய் டிவில இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்மருக்கு ஏற்ற நல்ல அதான் குடும்பங்களுக்கு கொண்டாடும் வெற்றி படமா இருக்கும். அதான்.